இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் முன்னாடி 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல முடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இங்கி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா பெரும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற, தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வரவேல இருந்தாலும் தண்ணியை வித்துட்டு உதாரணம் விடுறாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த மொழியே சரியில்லை. இதுல பாட்டு இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா. இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா அம்மா என்ன மான பிடிச்சிரேன். குடத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணா அடிக்கிறாங்கடா. அதுல குத்திருவீங்களா? தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேருவாங்களையா? ஐயோ என் ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா, தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடி தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது ஒருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல. இன்னொருத்தனா கதவெல்லாம் மூடி இருக்கு. எப்படி இருந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யாரியாட்டையா? மதுரை முனியாண்டி விலாசு, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000, 30 லட்சம், 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா. தம்பி தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான், சமாளிச்சிருங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனை என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் வேணு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க.
பிஞ்சு கையா அது, கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்ப, ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும், அதுக்கு வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்குன்னு. என்ன ஐடியாடா? அண்ணா அந்த கார் வருதுண்ணா, ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா இந்தாங்க. ஓடிவாங்க, அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா. இங்க இருக்கவங்க ஓடி வாங்கய்யா, வாங்கய்யா, பாருங்கய்யா, ஓடி வாங்கய்யா, வாங்கய்யா, வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆடு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா? ஆள் காலி, தொடாத, போலீஸ் கேஸ், நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க, அண்ணனை தூக்கி போடணும், காசு கொடுங்க ஐயா. ஆமா, என்னது கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, ஏழுமலை அனுப்பி வைக்கிறேன், பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா, நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சு இல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்பு? கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு, பி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது? பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது, அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும். அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானே கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பார்த்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டேனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம், பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட